காட் இஸ் குட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் வேதத்து மூலமா தேவன் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், அது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 9, 10 மற்றும் 11வது வசனம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். சோ பவுல் இந்த 3 வசனத்து மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, 9வது வசனத்துல எப்படியாவது சொல்றது, நியாயப்பிரமாணத்தினால் சுயநீதியை உடையவனாயிராமல், சொந்த நீதியை சார்ந்து நான் வாழாமல் அதற்கு பதிலாக விசுவாசத்தினால் தேவன் கிட்ட இருந்து வருகிற அந்த ஒரு நீதியை நான் என்னோட வாழ்க்கையில சார்ந்து வாழணும். சோ அந்த நீதிக்குள்ள நான் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு 10வது வசனத்துல இப்படியாக இருக்கு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு மேன்மையா இருக்கணும்னு சொல்லி, சோ அவரு அடுத்த கீழே என்ன சொல்றாரு பாருங்க, எப்படியாயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. சோ மரித்தோரில் இருந்து எழுந்திருப்பதற்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, அவருடைய பழைய சுபாவத்தை பழைய வாழ்க்கையை அவர் அதுல மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதாவது பழைய வாழ்க்கைனா, சோ அவருடைய வாழ்க்கையில நியாயப்பிரமாணத்தின்படி தன்னுடைய சுயநீதியினால் வாழாமல் எனக்கு எனக்கு இருந்த லாபமான எல்லா காரியத்தில் இருந்தும் பாவத்தில் வாழ்ந்திருந்த என்னை அதுல மறித்து நான் உயிரோடு கூட எழுந்துக்கிறதுக்கு நான் தகுதியாகும்படிக்கு ஆண்டவர்கிட்ட நான் என்ன பண்ணணும். சோ இப்படிப்பட்ட காரியங்கள் நான் ஆண்டவர் சமூகத்துல இருக்கணும், ஆண்டவருக்காக நான் வாழணும்னு சொல்லி 16வது வசனத்துல எப்படியாக சொல்றது, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக கருதுகிறேன். சோ இந்த ஒரு மேன்மைக்காக அவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் தேவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாரு. சோ இதுல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, என்னுடைய சொந்த நீதியை நான் செய்யறதுதான் ரைட்னு சொல்லி என்னோட சொந்த நீதி நான் சார்ந்து வாழாமல் தேவனுக்காக எல்லாவற்றையும் நான் குப்பையுமாக எண்ணி, சோ நான் கர்த்தரை சார்ந்து வாழும்பொழுது, கர்த்தருடைய நீதியை சார்ந்து வாழும்பொழுது தேவன் மகிமைப்படுகிறார். சோ இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே தம்முடைய வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. God bless you.